Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் and இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணனும்ன்றதை வந்து நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ சாரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு தமிழில் வந்து வீடியோ நான் போட்டு லாஸ்ட்டாக. ஸோ இன்றைக்கி உங்களுக்காக இந்த வீடியோ தமிழில். அண்ட் இந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நியூ இயர் டைம், நியூ இயர் செலிப்ரேஷன், பார்ட்டிஸ், ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வருது. ஸோ அதுக்கு எதுக்காக நீங்கள் வந்து இந்த மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இன்றைக்கி வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அதுலேருந்து அப்படியே உங்களுக்கு காமிக்க போகிறேன் நான் என்ன பண்ணுவேன் யூஸ்வலான்ட்டு. என்னோடய கார்னியர் மெசலார் வாட்டர் எடுத்து முகம் ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என் நெத்தியில் பெரிய பல்பு ஒன்று இருக்குது. அது வந்து லாஸ்ட் 2 வாரம் நான் கோல்டுனால அவஸ்தைப்பட்டதுனால என்னை உடம்பு வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் வச்சுக்கணுன்ட்டு சுடு தண்ணி, க்ரீன் டீ, அந்த டீ இந்த டீ நிறைய குடிச்சு சூடாக குடித்து ஹீட்டை ஏற்றிக்கிட்டுனால வந்த வேணாம் அது. ஸோ இது நெக்ஸ்ட் வீடியோலையுமே வந்து ரொம்ப பெரிய பல்பு மாதிரி தெரிய போகுது. ஸோ நான் இப்போவே அதை சொல்லிக்கிறேன், ப்ளீஸ் அதை மட்டும் யாரும் கண்டுக்காதீங்க, ப்ளீஸ். ஓகே, ஸோ மாய்ஸ்சரைசருக்கு ப்ளம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ப்ரைமருக்கு சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர், இந்த கலபா ப்ரைமர், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப எனக்கு என்ன ப்ரைமர் யூஸ் பண்ணாலும் இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வரவே இல்லை. ஸோ கலபா ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிட்டு லிப் பாம் கொஞ்சம் போட்டுட்டு கலர் கரெக்ஷனுக்கு போயிட்டேன். ஸோ கலர் கரெக்ஷன் அகைன் இது வந்து என்னோடய மேக்கப்பில் பேஸ் ஸ்டெப். இது இல்லாமல் வந்து நான் மேக்கப் பண்ணுறது வந்து ரொம்ப அதிசயம். என்னைக்காவது தான் வந்து எனக்கு மூட் இருந்தால் மட்டும்தான் நான் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணாமல் பண்ணுவேன், இல்லைனா எப்பயுமே இது வந்து பேஸ் ஸ்டெப் இருக்கும். ஸோ இந்த ஆரஞ்சு கரெக்டர் வந்து என்னோடய மவுத் சுற்றி, என்னோடய வாய் சுற்றி வந்து அங்கங்கே கருப்பாக இருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த பிக்மெண்டேஷனை வந்து நேச்சுரலாக எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்குறீங்க. நான் ஸ்கின் கேர் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. அண்ட் நேச்சுரல் ரெமடிஸ் வந்து எதுவும் எனக்கு பர்சனலாக ஒர்க்கும் ஆகலை. ப்ளஸ் எதுவும் வந்து க்ரீம் அது மாதிரியும் எதுவும் இது வரைக்கும் ஒர்க் ஆகலை. ஏதாவது இருந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து நான் இப்போ அப்ளை பண்ணுறேன். ஹியூடா பியூட்டி ஃபவுண்டேஷன். நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு ரிவ்யூ வீடியோ கூட போட்டிருந்தேன். அதில் சொன்ன மாதிரியே இந்த ஃபவுண்டேஷன் கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரை ஆகுன்றதுனால ஃபஸ்ட்டு ஒரு சைடு மட்டும் டாட் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷால் பிளெண்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் இன்னொரு சைடை வந்துட்டு நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் என் ஃபேஸில். உங்களுக்கு அந்த வீடியோ ஃபவுண்டேஷன் பற்றின ரிவ்யூ வந்து தெரியணுனாலும் நீங்கள் அந்த வீடியோ வந்து தாராளமாக போய் பார்க்கலாம். ஸோ கன்சீலருக்கு வந்துட்டு இந்த மேக்கப் ரெவல்யூஷன் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஷேடு C13 அண்ட் இந்த ஷேட் ரொம்ப ப்ராப்பராக என் ஸ்கின்னுக்கு வந்து மேட்ச் ஆகிற ஒரு ஷேட். ஸோ ஹைலைட்டிங்காக நான் இந்த லைட்டர் ஷேட் மெப்ளின் ஃபிட்மி இல்லை, இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஏஜ் ரிவைண்ட், அதிலேருந்து நான் வந்து எடுத்து இது எங்கெல்லாம் நான் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அங்கெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பஞ்சால் வந்து எல்லா எக்ஸஸ் ப்ராடக்ட்டும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்னோடய மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே வந்துட்டு முகம் ஃபுல்லாக நான் வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மிலானிலேருந்து. ஸோ அதை பண்ண அப்புறம் ஸ்பஞ்ச் வச்சு கொஞ்சம் ஒத்தி எடுத்துக்கிட்டு பவுடரால் நான் வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இது ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். என்ன ஷேடு, உங்கள் ஸ்கின் ஷேடு எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த பவுடர் யூஸ் பண்ணலாம். லைக் ப்ராப்பராக இது வந்து உங்களோட ஸ்கின்னோட ஃபவுண்டேஷனோட பயங்கர அழகாக வந்து மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இது யூஸ்வலாக நான் எங்கெல்லாம் பேக் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டு ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஐப்ரோஸும் ஒன்றும் கிடையாது, அந்த மிஸ் கிளியர் ஐப்ரோ கேக்லேருந்து டார்க் கலர்ஸ் மட்டும் எடுத்து நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு கன்சீலர், ஏதாவது ஒரு கன்சீலர், நான் யூஸ் பண்ண கன்சீலரில் ஏதோ ஒன்று எடுத்து ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு ஐப்ரோஸ் கீழே கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் எடுத்து ஒரு பவுடர் ப்ரஷ், ஏதாவது ஒரு ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷ் எது இருந்தாலும் வந்து நீங்கள் எடுத்து இந்த மாதிரி அந்த பேக் பண்ண பவுடர்ஸ்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின்னா நீங்கள் அவசியமாக பேக் பண்ணணும்லாம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஐலிட்ஸ் மேலே வந்துட்டு ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர், நீங்கள் லைட்டர் ஷேட் தான் யூஸ் பண்ணலாம் கிடையாது, எந்த கன்சீலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஐ ஷேடோ பேஸ் எதாக இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை பண்ணிட்டு ஸ்பஞ்சாலே கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணிக்கிட்டு ஐ ஷேடோக்கு போயிட்டேன். ஐ ஷேடோக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட் அண்ட் வைல்டு ஐ ஷேடோ பேலட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப நாளாக என்னோடய கார்ட்லேயே இருந்து கடைசியாக இது வந்து நைக்காவில் வந்து ஸ்டாக்கில் வந்தது. ஸோ வாங்கினேன். அண்ட் சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு இந்த பேலட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு அஃபோர்டபுள் ரேட்டில் ஒரு சூப்பர் டூப்பர் அமேசிங் ஐ ஷேடோ பேலட்னு நிறைய வந்து நல்ல விஷயமாக சொன்னாங்க இந்த ஐ ஷேடோவில். ஸோ அதுக்காகவே நான் இதை வந்து ட்ரை பண்ணணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹானஸ்ட்டாக அவங்க எல்லாருமே வந்து உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. நான் சீரியஸாக இவ்வளோ பர்ஃபெக்டாக இது வந்து ஒர்க் பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சில கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவுட்ரியாக சாக்கியாக இருக்குது. அது வந்து நீங்கள் அந்த பேலட்லேருந்து எடுக்கும்போது தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு பிளெண்ட் பண்ணும்போதோ இல்லை உங்கள் முகத்தில் ஃபால் அவுட்ஸோ அந்த பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது.
ஸோ நான் காமிச்ச கலர்ஸ்லாம் வந்து அப்படியே ஒர்க் பண்ணிட்டேன். சாரி, நான் அப்படியே ரிவ்யூ மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ என்னோடய ட்ரான்சிஷன் ஷேட்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு ஐலிட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த லைட்டர் ஷேட் கன்சிலரே எடுத்து லைட்டாக வந்து சென்டர் பார்ட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஒரு ஹேலோ ஐஸ் மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். அண்ட் இந்த டஸ்டி ரோஸ் கலர் எடுத்து அந்த லிட்டில் வந்து நான் பேக் பண்ணுறேன். அண்ட் இந்த கலர் வந்து நான் கண்டிப்பாக யூஸே பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக வந்து நான் யூஸ் பண்ணும்போதே அது எதுக்கு நான் யூஸ் பண்ணேன்னு தெரில. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு ரிசல்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் என்னோடய ஐஸ்லேயுமே இது வந்து சூப்பராக காமிச்சிது. க்ரே ஆகலை கொள்ளலை. ஆனால் அதுக்காக தான் நான் கன்சிலர் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு 2 கலர்ஸ் பிங்க் அண்ட் அந்த ஒரு ப்ரௌன் கலர் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு நல்லா டீப் பர்கண்டி கலர் மாதிரி ஆக்கி அதை வந்து இன்னர் அண்ட் அவுட்டர் பார்ட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த டஸ்டி ரோஸ் கலரே இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஒரு ஹேலோ ஐஸ் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் காஜலுக்கு வந்து இன்றைக்கி நான் பிளாக் போல் லாக்மே அப்சல்யூட் காஜல் ரேஞ்சிலேருந்து ஒரு ப்ரௌன் கலர் எடுத்துக்கிட்டு அதை வந்து என்னோடய வாட்டர் லைனில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக நம்ம பிளாக் காஜல் அப்ளை பண்ணுற மாதிரியே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐலைனருக்கு இந்த கலர்பா ஸ்கெட்ச் ஐலைனர் எடுத்து அந்த விங் லைனர்லாம் போடல, விங் போடுற மாதிரி நார்மல் ஐலைனர் வரைகிற மாதிரி வரைஞ்சிட்டு எண்டில் எதுவும் பண்ணாமல் பிளண்ட்டாக விட்டுட்டு கீழே அந்த லேஷ் லைனில் வந்து கொஞ்சமாக நான் வந்து ஸ்க்ரிபிள் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈவனாக ப்ராப்பராக கிறிஸ்பாக இருக்கணும்லாம் கிடையாது. சும்மா ரேண்டமாக அந்த ஹேர் இருக்குல்ல, லேஷஸ் இருக்குல்ல, அதில் வந்து நான் வந்து லைட்டாக ஸ்க்ரிபிள் பண்ணிக்கிறேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக லேஷஸ் வந்து ரொம்ப டென்ஸாக இருக்க மாதிரி காமிக்கும், அதுக்காக. ஸோ இப்போ வந்து மஸ்காரா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக என்னோடய லேஷஸை வந்து கேர்ள் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து எதுவும் ஃபால்சீஸ்லாம் வந்து எதுவும் அப்ளை பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நல்லா மஸ்காரா அப்ளை பண்ணணும், எனக்கு நல்லா பெருசாக விஸ்பியாக அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்து கேர்ள்லாம் பண்ணேன். கேர்ள் பண்ணிவிட்டு மஸ்காராவும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மெபிலின் சூப்பர் ஸ்டே மேட் இங்க் லிப்ஸ்டிக், இது ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டர்னு பியூட்டிஃபுல்லான டார்க் ப்ரௌன் ஷேட். இது வந்து டார்க் ப்ரௌன் ஸ்கின் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷேட் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கான்டூர் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக நான் கான்டூர் பண்ணி, அதனால இன்றைக்கி பண்ணியே ஆகணும்னு நான் பண்ணது. ஸோ அதுக்காக ஒரு குட்டி பிளெண்டிங் ப்ரஷில் வந்துட்டு மார்க் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து வந்துட்டு யூஸ்வலாக நான் ப்ரான்ஸ் எப்படி பண்ணணும் அதே மாதிரியே பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபேஸ் பெரிமீட்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ப்ராட் அண்ட் வைடாக இருக்கிறதுனால எனக்கு ஃப்ளஃபி ப்ரஷ் தான் வந்து ஈஸியாக ஒர்க் ஆகும். ஸோ அதில் வந்து இந்த எலேகல் ப்ரெஸ் பவுடரில் கொக்கோ ஷேட் எடுத்து நான் வந்து இந்த மாதிரி கான்டூர் பண்ணிக்கிறேன். ஸோ இது பண்ண அப்புறம் நான் ப்ளஷ் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ப்ளஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிக்ஸ் ஸ்வீட் சிக்ஸ் பேலட் எடுத்து ஒரு மாவிஷ் பிங்க், எந்த கலரும் மிக்ஸ் பண்ணலை, வெறும் அந்த பிங்க் மட்டும் எடுத்து ப்ளஷ் மாதிரி கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ஹைலைட் பண்ண போகிறேன். ஹைலைட்டருக்கு வந்து இந்த மிலானி ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கலர், பட் அதனால் வந்து ரொம்ப மோசமாக நொறுங்கி போயிருக்கு. நீங்கள் என்னோடய ஒரு பழைய வீடியோலேயே வந்து இதை பார்த்துருந்துருக்கலாம், நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பவுடர் ஹைலைட்டர்ஸ்லாம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது ப்ரெஸ்டு ஹைலைட்டர்ஸ் விட. ஸோ இது எனக்கு பிடிச்சிருக்கு, பர்சனல் யூஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ எஸ், ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி லுக் வந்து கம்ப்ளீட். இதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா வந்து கொஞ்சம் செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம், பட் எனக்கு தேவைப்படலை, அதனால் நான் வந்து அடிக்கலை. ஸோ இந்த லுக் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நியூ இயர் பார்ட்டி அப்படி போகிறீங்கன்னா நீங்கள் வந்து போடலாம். பட் நான் வேறு சில லுக்ஸும் வந்து உங்களுக்காக வச்சுருக்கேன் நியூ இயர் ஈவ் மேக்கப்புக்கு. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். அண்ட் உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் so far. Bye.